Hi friends, welcome to our Chikki Mukki channel. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறது ஒரு த்ரில்லிங்கான விஷயத்தோட சந்திக்க வந்திருக்கிறேன். தினமும் இம்பார்ட்டன்ட் மேட்டரோட வந்திருக்கேன்னு சொல்லுவேன். இன்னைக்கு த்ரில்லிங்கான விஷயத்தோட வந்திருக்கிறேன். அப்படி என்னப்பா நீ த்ரில்லிங்காக சொல்ல போகிற? தினமும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருக்கிற. அப்படி என்ன த்ரில்லிங்காக சொல்ல போகிறேன்னு தானே கேட்குறீங்க. உங்களில் சிலர் இந்த விஷயத்தை ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை கேள்விப்படாமல் இருக்கலாம். இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கற்பனையான விஷயம் கூட நீங்கள் நினைக்கலாம். அதாங்க ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன். அதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். இது பற்றி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான ஒப்பீனியன் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது சயின்டிஃபிக்கலாக, இது ப்ராக்டிக்கலாக, இது வந்து உண்மையா, இது எப்படி, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் அலசி ஆராய போகிறோம். சில பேர் கேட்பீங்க, அது என்னப்பா ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்மளுடைய ஆன்மா, அதாவது நம்மளுடைய உடலுக்குள்ளே இருக்க அந்த ஆன்மா இருக்கு இல்லையா, அந்த ஆன்மாவை எப்படி வெளியே கொண்டு வந்து வெளி உலகத்தை ஃபிசிக்கலாக இருக்கிற அந்த உடலுக்குள்ளே இருந்து ஆஸ்ட்ரல் பாடியாக மாற்றுறது. ஸோ ஃபிசிக்கல் பாடியை அப்படியே வந்து அந்த சைலண்ட் பொசிஷனில் வச்சுட்டு ஆஸ்ட்ரல் பாடி, அதாவது நம்மளுடைய ஆன்மாவுடைய விஷயத்தை வெளியே கொண்டு வந்து இதன் மூலயமா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்கே வேணால் போகலாம், என்ன வேணால் பண்ணலாம், எந்த நாட்டுக்கு வேணால் போகலாம், யாரை வேணால் போய் சந்திக்கலாம், பிற்காலத்துக்கும் போகலாம், முற்காலத்துக்கும் போகலாம், இப்படியெல்லாம் ஒரு நம்பிக்கை இன்னைக்கு நம்மளுடைய சொசைட்டியில் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வர இருக்குது. அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்ய மறந்துடாதீங்க. நிறைய பேர் நான் நன்றி செலுத்தணும், கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தேவையான டாபிக்ஸை கொடுத்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நான் பேசுகிற டாபிக் கூட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னது தான். இந்த மாதிரி ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கப்புறம் நான் இதை பற்றி ரிசர்ச் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ இது மாதிரி புது புது டாப்பிக்கும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். மேலும் எங்களுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்னா என்ன, எப்படி நம்மளுடைய ஆன்மாவை நம்ம உடலை விட்டு வெளியேற்றுறது சாத்தியமா, இப்படிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ படி பார்த்தீங்கன்னா இது சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் நான் இவ்வளோ நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போவும் நினைக்கிறேன். ஆனால் இதை பற்றி பெரும்பாலான மக்கள் வந்து என்ன கருத்து எழுதியிருக்கிறாங்க அதை தான் நான் சொல்ல போகிறேன். எனக்கு ஒரு விஷயம் வந்து நம்பிக்கை இல்லை, பிடிக்கலைன்றதுக்காக நான் வந்து அதை இல்லைன்னு சொல்லிட முடியாது. இதை பற்றி வேர்ல்டு ஃபுல்லாக என்னென்ன ஒப்பீனியன் போயிட்டுருக்கு அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இதை கேட்டுட்டு நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள். இது வந்து சாத்தியமா, சாத்தியம் இல்லையா, நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதாவது ஜென்ரலாக ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்னா என்ன, இதை நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்னா நம்மளுடைய பாடியை ஒரு சமநிலைக்கு, அதாவது ஒரு உறங்குற நிலைக்கு ஆக்கிட்டு நம்மளுடைய ஆன்மாவை வெளியே கொண்டு வந்து அந்த ஆன்மாவின் மூலியமாக வெளியே இருக்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ணுறது, தெரிஞ்சுக்கிறது. இதன் மூலயமா நம்ம பிற்காலத்தில் என்ன நடக்க போகிறதுன்றது கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். யார் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்படியெல்லாம் வந்து சொசைட்டியில் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. மேலும் இதை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது என்னன்னா ரொம்ப திடுக்கிடும் தகவல்கள்லாம் வருது. நான் அதை சொல்கிற கேளுங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறவங்க இதை எல்லா மதத்துலேயுமே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா நாகரிகங்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எகிப்து நாகரிகம், ரோமானிய நாகரிகம், நம்ம ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, இந்த நாகரிகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது பழமையான நாகரிகங்கள். இதில் எல்லாத்துலேயுமே இந்த ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. சரி, மக்களுடைய நாகரிகங்களில் மட்டும்தான் இது வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு பார்த்தா மத ரீதியாக பார்க்கும்பொழுதும் ஹிந்து மதத்திலையும் சரி, கிறிஸ்துவ மதத்திலையும் சரி, இஸ்லாமியத்திலையும் சரி இதுக்கான சில குறிப்புகள் இருக்குது. நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போனவங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சில விஷயங்கள் பதிவாயிருக்கு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, பதிவாயிருக்கு. இதை எப்படி பண்ணுறது, நம்மளுடைய உடலை விட்டு ஆன்மாவை எப்படிப்பா வெளியே கொண்டு வர்றது, அதுக்கான முறைகளும் எழுதி வச்சுருக்காங்க. நிறைய இதை பற்றி வீடியோஸ் இருக்குது. இதில் வந்து எல்லாத்துலேயுமே காமனான ஒரு மெத்தட் தான் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், அதாவது உங்களுடைய ஆன்மாவை உங்களுடைய உடலை விட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் போய் பார்க்கணும் வெளி உலகத்தை மட்டும், அதாவது உலகத்தில் மட்டும் இல்லைங்க, உலகத்துக்கு வெளியே நீங்கள் பிரபஞ்சத்தை கூட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி பார்க்கணுன்னா முதல்ல நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஏர்லி மார்னிங் தான் இதுக்கு உகந்த நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இரவில் செய்யக்கூடாது, பகல் நேரத்தில் செய்யக்கூடாது. ஏர்லி மார்னிங் அதிகாலையில்
நீங்கள் எழுந்து குளிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃப்ரெஷ்அப் ஆனால் போதும். முகத்தை கழுவி நீங்கள் அந்த பல் துளக்குறது இந்த விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு, ப்ரஷ் பண்ணுறதெல்லாம் முடிச்சுட்டு, ஜஸ்ட் உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, ஒரு அறை, அதில் வந்து நாய்ஸ் பொல்யூஷனே இருக்கக்கூடாது. ஒரு ரூமில் நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாத ஒரு ரூம், நல்லா கவனமாக கேளுங்க, நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாத ஒரு ரூம். ஆனால் அங்கே வந்து ஏர் ஃப்ளோ இருக்கணும். நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காத்தோட்டமாக இல்லாத அறையாக இருக்கக்கூடாது. ஏர் ஃப்ளோ இருக்கணும், பட் நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கக்கூடாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். தென் அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த அறையில் எந்த மின்சாதன பொருட்களும் ஆனில் இருக்கக்கூடாது. பொருட்கள் இருக்கலாம், ஏசி, டிவி, டியூப் லைட், ஃபேனு, ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் அது எதுவுமே பயன்பாட்டில் ஆனில் இருக்கக்கூடாது. மின்சாதன பொருட்கள், செல்ஃபோன் இருந்தால் சுவிட்ச் ஆஃப் ஆயிடணும். ஸோ எந்த விஷயமும், எந்த ஸ்விட்சும் ஆனில் இருக்கக்கூடாது. ஸோ மின்சாதன பொருட்கள் எல்லாமே ஆஃபில் இருக்கணும். அது எல்லாமே அணைக்கப்பட்டிருக்கணும். இதுதான் வந்து அடுத்த கண்டிஷன். ஸோ அடுத்தது என்ன, அதுக்கு அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, உங்களுடைய நிலையை நீங்கள் பார்க்கணும். உட்கார்ந்துருந்தா நீங்கள் வந்து தியான நிலைக்கு போவீங்களா, படுத்திருந்தா உங்களுக்கு ஓகேவா? சில பேர் படுத்துட்டா ரொம்ப அமைதியான நிலைக்கு போயிட்டா தூங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உட்கார்ந்துருக்கும் போதே நீங்கள் வந்து ஒரு ஓர்மையான நிலைக்கு போகலாம். ஸோ இரண்டில் எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு படுத்திருக்கிற நிலை அப்படின்னு சொன்னால், நீங்கள் படுத்திருக்கிற நிலையில் படுத்துட்டு உங்களுடைய ஹெட்லேருந்து டோ வரைக்கும் எல்லா பாயிண்ட்ஸையும் ஃப்ரீ பண்ணணும் முதல்ல மனசால். அந்த புருவங்கள், நம்மளுடைய சில பேர் படுத்திருக்கும் போது பற்களை ஒரு மாதிரி டைட்டாக வச்சுருப்பாங்க, கடிச்சு வச்சுருப்பாங்க, புருவத்தை சுருக்கி வச்சுருப்பாங்க, ஸோ முகத்தை சுருக்கி வச்சுருப்பாங்க. இதெல்லாமே இது வந்து ஜென்ரலாக தூங்குறதுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோன்னா தூக்கமும் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா ரிலீஃப் பண்ணிக்கணும். ஸோ ரிலீஃப் பண்ணிவிட்டு மனசால எந்த விஷயத்தையும் நினைக்கக்கூடாது. நேற்று என்ன நடந்தது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, அம்மா இப்படி சொன்னாங்க, அப்பா அப்படி சொன்னாங்க, வேலையில் இந்த டென்ஷன், இது எல்லாத்தையும் ரிலீஃப் பண்ணி மனசை நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ் ஆயிருக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ் இருக்கணும். இப்படி நீங்கள் கொண்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இதுக்கான கண்டிஷன்ஸ். அப்புறம் இன்னொரு கண்டிஷன் நான் சொல்ல மறந்துட்டேன். இதுக்கெல்லாம் மேலே உங்களுக்கு இதில் அபரிமிதமான நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லாமல், இப்போ நான்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் செஞ்சேன்னா வருமானது எனக்கு தெரியல, அபரிமிதமான நம்பிக்கை இருக்கணும். அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நம்பிக்கையோடு இந்த விஷயங்களை செஞ்சுட்டு படுத்துட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, உங்கள் உடம்பு ஃபுல் ஃப்ரீயான பிறகு உங்கள் காலில் இருந்து ஒரு கயிறை வந்து யாரோ சுற்றி கட்டிக்கிட்டே வராங்க. கால், தொடை, அப்புறம் வயிறு, உங்களுடைய இடுப்பு பகுதி, உங்களுடைய மார்பு பகுதி, அப்படி தலை வரைக்கும் மொத்தமாக ஒரு துணியவோ கயிறையோ வச்சு உங்களை டோட்டலாக கட்டிட்டாங்க. உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. உங்கள் மனம் மட்டும் ஒரு நிலையில் இருக்குது. நல்லா கவனமாக கேளுங்க. இதை கேட்கறது கூட நீங்கள் ஒரு நிலையில தான் கேட்கணும். கவனமாக கேளுங்க. ஒரு நிலையில் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுடைய ஆன்மாவை தட்டி எழுப்பணும். இதெல்லாம் நான் சொல்லலைங்க, கேட்டு சிரிக்காதீங்க. இதெல்லாமே பதிவாக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள். உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் தட்டி எழுப்பணும். அப்போ வந்து ஒரு கயிறு போல் உங்களுக்கு மேலேருந்து ஏதோ வரா மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு, உங்கள் கைகள்லாம் கட்டப்பட்டிருக்கு, அதனால் நீங்கள் கைகளை உயர்த்த முடியாது, உயர்த்தவும் கூடாது. நீங்கள் இமேஜினேஷன் பண்ணணும். அந்த கயிறை பிடிச்சிட்டு நீங்கள் வெளியே வர்றது போல் வந்த பிறகு உங்கள் ஆன்மா முழுமையாக எழுந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆன்மா நின்னதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய உடலை திரும்பி பார்க்கணும். ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் பேனிக் ஆகக்கூடாது, பரபரப்பாகக்கூடாது, பயப்படக்கூடாது. பயந்தீங்க அப்படின்னு சொன்னால், பயந்தீங்கன்னா ஒன்றும் ஒரு பெரிய விபரீதமாகுன்றது இல்லை, நீங்கள் அடுத்த நிலைக்கு போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த கண்டிஷனுக்கு போக முடியாது. அந்த வெளியே வந்த ஆன்மா வந்து திருப்பி உள்ளே வந்துடும் உங்கள் உடலுக்குள்ளே. சரிங்களா? திருப்பி உள்ளே வருமானு டவுட் படாதீங்க. ஏன்னா உங்களுடைய ஆன்மாவிற்கும் உங்களுடைய உடலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். வேறு எந்த ஆன்மாவும் உங்கள் உடலுக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்கள் ஆன்மா தான் திரும்பி உள்ளே வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. திருப்பி வந்துடும். நீங்கள் பேனிக் ஆனீங்கன்னா உடனே திரும்ப வந்துடும். இப்போ நீங்கள் போகலாம், எங்கே வேணால் போகலாம். பக்கத்து அறையில் என்ன நடக்குது, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, பக்கத்து நாட்டில் என்ன நடக்குது, பக்கத்து கிரகத்தில் என்ன நடக்குதுன்றது முதற்கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணவங்க. இதெல்லாம் சாத்தியமாப்பா, என்னப்பா நீ சொல்கிற அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இதை பற்றி நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், இவ்வளோ கதை இருக்குது இதை ப்ராக்டிஸ் பண்ணவங்க. ஆனால் சயின்டிஸ்ட் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் வந்து இவர்களுடைய ஒரு கற்பனை. இது வந்து இவங்களுடைய மனதுடைய கற்பனை. இந்த கற்பனையை வந்து இவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஃபேக்டான விஷயங்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நயன்தாராவை ரொம்ப பிடிக்கும், நயன்தாராவை கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் கற்பனையில் நயன்தாராவை கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம், சந்தோஷமாக வாழலாம். இதை யாரும் தடை செய்ய முடியாது. நான் கற்பனையில் இப்படி இருந்தேன், இதுதான் உண்மைன்னு நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா யாரும் நம்புவாங்களா? ஆனால் அந்த விஷயத்தை நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களை யாரும் பார்க்காதனால நம்பி தான் ஆகணும். ஒருவேளை உண்மைன்னு நம்புவாங்க, பகுத்தறிவாளர்கள் இதை நம்ப மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த விஷயத்தை, ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனை சயின்டிஸ்ட், அதாவது அறிவியலாளர்கள் இது இப்படி தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க.
நீங்கள் கற்பனையில் என்ன வேணால் செய்யலாங்க. நான் வந்து ஒரு பெரிய பேலஸ் கட்டியிருக்கிறேன், அதில் நான் வந்து ஒரு பெரிய ஜமீன்தாராக இருக்கிறேன் அப்படின்னு கூட நீங்கள் கற்பனை பண்ணிட்டு உங்கள் வாழ்க்கையை ஓட்டலாம். அது மாதிரி தான் இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. சரிங்களா, இது ஒரு பாயிண்ட். தென் அடுத்தது நம்மளுடைய யூடியூப்ல நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பூர்ணிமா ஆதித்யான்னு ஒரு தமிழ் பேசுகிற லேடி தான். அவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்காங்க. 1998 எனக்கு இந்த மாதிரி ஒரு மகானுடைய ஒரு ட்ரைனிங்கால எனக்கு இது மாதிரி கிடச்சிச்சு. நான், எங்கள் அம்மா, என்னோட ஃபேமிலியே நாங்கள் என்ன செய்வோம், ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பண்ணுவோம். முதல் முறை ஆகும்போது நான் பயந்தேன். அப்புறம் என்னுடைய குரு கிட்ட போய் சொல்லும் போது, பயப்படாத, இது மூலயமா நீ எங்கே வேணால் போகலாம், திரும்ப ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. நான் ட்ரை பண்ணி அந்த மாதிரி அவங்க சொல்கிறது கேட்டிங்கன்னா நீங்கள் ஆச்சரியமாயிடுங்க. நான் புத்தாவை போய் பார்த்தேன். தினமும் நான் புத்தர்கிட்ட போய் நான் அட்வைஸ் கேட்டுட்டு இருக்கேன் என்னோட டே டு டே லைஃப் பிரச்சனைகளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் நீங்கள் சிரிக்கலாம், ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நாட்டில் இல்லைங்க, ஃபாரின்ல இதை விட பெருசாக போயிட்டுருக்கு. நிறைய இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் இதை வச்சு பெரிய பிஸ்னஸே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாதது ஓடிக்கிட்டு இருக்கு. கவனமாக கேளுங்க. இன்னும் அவங்க சொல்கிறாங்க, அந்த பூர்ணிமா ஆதித்யான்ற லேடி சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, நான் குருநானக் அவங்கள பார்த்துருக்குறேன், ஹிமாலயாஸ்க்கு போயிருக்கேன், என்னுடைய மதர் ஹிமாலயாஸை போய் பார்த்துருக்காங்க. நான் ஈஜிப்டில் இருக்கக்கூடிய அது ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க, கீசா பிரமிட். எஸ், கீசா பிரமிட். அந்த பிரமிடு உள்ள வெளியெல்லாம் நான் போய் சுற்றி பார்த்துருக்குறேன். அதனுடைய என்ன சொல்கிறது, ரொம்ப அந்தரங்கமான விஷயங்கள்லாம் நான் போய் பார்க்க முடிஞ்சுது. என்னோட ஃபிசிக்கல் பாடியோட போயிருந்தா நான் அதெல்லாம் பார்க்க முடிஞ்சிருக்காது அப்படின்னு அவங்க அதில் சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனில் என்னுடைய ஆன்மாவை வெளியேற்றுதல் மூலயமா நான் மார்ஸ்க்கு போயிருக்கிறேன். மேலும் அந்த பூர்ணிமா ஆதித்யா அவர்கள் சொல்கிறாங்க அவங்களுடைய யூடியூப் வீடியோவில், நான் மார்ஸ்க்கு போயிருந்தப்போ அந்த மார்ஸ் ரொம்ப குளுமையாக இருக்கும்னுவாங்க, கோல்டாக. அந்த கோல்டை நான் ஃபீல் பண்ணேன். இரவு நேரத்தில் தான் அந்த மார்ஸ்க்கு போனேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் சொல்கிறாங்கங்க, இப்போ நம்மளுடைய நாசாலேருந்து ஏதாவது ஒரு பிளானட்டில் யாராவது மனிதர்கள் வாழ்வாங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, மார்ஸில் மக்கள் இருக்கிறாங்க, அந்த மார்ஷிஷியன்ஸை நான் பார்த்தேன். எப்படி நம்ம இந்தியாவில் இருக்கவங்கள இந்தியன்றாங்களோ அவங்க சொல்கிறாங்க, மார்ஷிஷியன்ஸை நான் பார்த்தேன், அவங்களோட பேசினேன், நல்ல மக்களாக இருக்கிறாங்க, நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க. இவ்வளோ விஷயம் கேட்கும் போது சிரிக்காதீங்க, இவ்வளோ விஷயம் அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா, அது எப்படி சொல்கிறாங்க, அப்போ நாசாக்கெலாம் தெரியாத ஒரு விஷயம் எப்படி இந்த பூர்ணிமா ஆதித்யான்ற லேடிக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க, யார் ஆஸ்ட்ரல் பாடியோட போவாங்களோ அவங்க தான் அங்கே மார்ஸில் இருக்க அந்த மார்ஸ் இன மக்களை அந்த பிளானட்டில் இருக்க மக்களை சந்திக்க முடியும், ஃபிசிக்கல் பாடியோட போனாலாம் அவங்கள சந்திக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலை, எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்றனால அது பொய்ன்னு சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுடைய கருத்து என்னன்றதை இதில் பதிவு பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். மேலும் இது எல்லா ரிலீஜியஸ்லும் இதை பற்றின ஃபேக்ட் இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது நெட்லலாம் நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது இஸ்லாம்லேயும் இருக்குது. ஃபக்கீர்னு சொல்லுவாங்க, சூஃபிசம்னு சொல்லுவாங்க அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் படித்த வரைக்கும் இது ஃபக்கீர் சூஃபிசம் அப்படின்றதெல்லாம் வேற டாபிக். அவங்க இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், அவங்க ஆன்மீகத்தின் சைடு போகிறாங்க. இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் சைடு போன மாதிரி தெரியல. இதை பார்க்கக்கூடிய இஸ்லாமிய நண்பர்கள் ஏதாவது அந்த மாதிரி இஸ்லாத்தில் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பற்றி ஏதாவது பதிவு இருக்குதா அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஏன்னா நிறைய நெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்லாம்லையும் இதை பற்றி இருக்குது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை. இஸ்லாமில் ஒன்லி சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ப்ராக்டிக்கலான விஷயங்கள் தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது தெரிஞ்ச விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பதிவு செய்யுங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான விஷயங்களை பார்த்துருக்கோன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை சொன்னால் தான் தெரியும் நான் எப்படிப்பட்ட யூஸ்ஃபுல்லான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு. இன்னைய வரைக்கும் நாம் கிட்டத்தட்ட ஒரு 55 வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாமே உங்களோட ஆதரவோட தான். நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நான் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோக்களை உங்களை சந்திக்கிறேன். நன்றி.